ஜாழ்ப்பாணம் தைட்டி சட்டவிரோத விகாரையை நிலைநிறுத்தும் எந்தவொரு முயற்சியையும் அனுமதிக்கப் போவதில்லை என்ற ஒருமித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தைட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு விகாரை அமைக்கப்பட்டுள்ள பூர்வீக நிலங்களை விடுவிப்பது தொடர்பாகவும் அரசாங்கத்தின் மறைமுக திட்டங்களை முறியடிப்பது குறித்தும் தீர்மானிக்கும் விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜாழ் தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்க்கு $286 வரை செலுத்தியுள்ளதாகவும் இது உலகளாவிய சந்தை விலையை விட மிக அதிகமாக இருப்பதாகவும் முன்னணி சர்வதேச வங்கியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஹாங்காங்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச வங்கியொன்றின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தற்போது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் காரணமாக விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளே இதற்கு முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கத்திய சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $100 முதல் $110 வரை மட்டுமே உள்ளதாக செய்திகள் வந்தாலும் ஆசிய நாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு தெற்கே உள்ள ஆழ்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப்பொருள் அடங்கியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் பொதிகளுடன் உள்நாட்டு நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்றையும் அதில் இருந்த 4 சந்தேக நபர்களையும் கடற்படையினர் பொறுப்பேற்றுள்ளனர். இலங்கை கடற்படையின் நீண்ட தூர ரோந்து கப்பல் மூலம் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த படகு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த நெடுநாள் படகு சந்தேகத்திற்கிடமான பொதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் தற்போது கரைக்கு கொண்டுவரப்பட்டு வருவதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்படும் வழக்கமான வாகன பதிவு இலக்கங்களுக்கு பதிலாக மாற்றியமைக்கப்பட்ட பதிவு இலக்கங்களை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் வழங்கப்பட்ட பதிவு இலக்கங்களுக்கு பதிலாக மாற்றியமைக்கப்பட்ட பதிவு இலக்கங்களுடன் சில வாகனங்கள் இயக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் WPJ செனதீர தெரிவித்துள்ளார். புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு தரமான பதிவு எண்களை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களால் சில குழுக்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உருவாகியுள்ள நிலையில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் சில உரிமையாளர்கள் வெவ்வேறு வண்ணங்களில் பதிவு எண்களை பயன்படுத்துகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இரத்தினபுரி எகலியகொட சாகரில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று ஏனைய வாகனங்களுடன் மோதியதில் பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தின் போது ஒரு மோட்டார் சைக்கிள், 3 முச்சக்கர வண்டிகள் மற்றும் 2 கார்கள் என வரிசையாக ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்த சுமார் 10 பேர் சிகிச்சைக்காக எகலியகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசேட முற்றுகைகளின் போது விதிமுறைகளை மீறிய 400க்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் சுமார் 2000 விசேட முற்றுகைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது 12000க்கும் அதிகமான வர்த்தக நிலையங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பிரதான செயலாளர் சமில் முத்துகொட தெரிவித்தார். சுகாதாரமற்ற உணவுகளை விற்பனை செய்தமை மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழேயே இந்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எம்பிலிப்பட்டிய குட்டிகள பகுதியில் உள்ள கச்சிகள குளத்தில் நீராடி கொண்டிருந்த இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 60 மற்றும் 78 வயதுடைய 2 ஆண்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் குட்டிகள போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவ பராக்கிரம சமுத்திர குளக்கரைக்கு அருகே பொலனறுவை குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று T56 துப்பாக்கியுரிய 1298 தோட்டாக்களை மீட்டது. ஜாலில் வாந்தி எடுத்த சிறுமியொருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 8 வயதுடைய முகமது ஜிஹாட் பவிஹா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து நேற்று அதிகாலை 1 மணியளவில் மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டதுடன் சிறுமி வாந்தியும் எடுத்துள்ளார். இந்நிலையில் அதிகாலை 4:30 மணியளவில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று பகல் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். எரிபொருள் விலையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் நாட்டில் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும். உலக சந்தையில் நிலவும் எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் எரிபொருள் விலையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அதன் முழுமையான சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் கணிசமான பகுதியை திரைசேரி பொறுப்பேற்கும். மேலும் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விலைகளை போர்ச்சூழல் தணிந்தவுடன் கூடிய விரைவில் குறைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என சுட்டிக்காட்டியுள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 20ஆம் திகதி திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்பட உள்ளன. தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு கடந்த 11ஆம் திகதி முதல் அனைத்து பாடசாலைகளுக்கும் 9 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அனைத்து பாடசாலைகளும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திங்கட்கிழமை மீள ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் திகதி வரை இந்த தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 10 முதல் 15ஆம் திகதி வரை நாடு முழுவதும் 42 வீதி விபத்துகள் பதிவானதாகவும் இதன் விளைவாக 44 பேர் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு தினங்களான ஏப்ரல் 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்களில் மட்டும் 19 விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் அதன் விளைவாக 19 பேர் உயிரிழந்ததாகவும் காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரதி காவல்துறை அதிபர் ஜெனரல் WPJ செனதீர தெரிவித்துள்ளார். அதிகப்படியான கருப்பு புகையை வெளியிடும் வாகனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி DIG WPJ செனதீர தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வாகனங்கள் குறித்து காவல்துறைக்கு ஏற்கனவே புகார் வந்துள்ளதாக அவர் கூறினார். உலகம் முழுவதும் காற்று மாசுபாடு ஒரு தீவிரமான பிரச்சனையாக உள்ளது என்று சுட்டிக்காட்டிய DIG இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் உயிரிழக்கின்றனர் என்று வலியுறுத்தினார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்தும் பொருட்டு அதிகப்படியான கருப்பு புகைகளை வெளியிடும் வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டு சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இலங்கையின் ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. கணனி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இன்று பொதுமக்களுக்கான எந்தவித சேவைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் நாடளாவிய ரீதியில் உள்ள ஏனைய பிராந்திய அலுவலகங்களிலும் இன்று பொதுமக்களுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமக்கான சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக இன்றைய தினம் தமது அலுவலகங்களுக்கு வருகை தர வேண்டாம் என ஆட்பதிவு திணைக்களம் அறிக்கை ஒன்றினூடாக பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்யும் விசேட வேலை திட்டத்தை கல்வி அமைச்சு ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்புக்கு வெளியிலுள்ள பெரும்பாலான பாடசாலைகளில் 400 மீட்டர் ஓடுதள பாதைகள் இல்லாமையை நிவர்த்தி செய்வதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கமைய சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு உட்பட்ட வகையில் இந்த மைதானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அபிவிருத்தி திட்டத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு தேசிய பாடசாலை, 3 மாகாண பாடசாலைகள் என்ற அடிப்படையில் பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.